ஜனநாயகன் படம் எடிட்டர் மூலமா தான் இந்த படம் வெளியே வந்ததாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்தது. இந்த எடிட்டர் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னன்னா, சிஸ்டத்தில் பிட்டா வந்து ஜனநாயகன் படம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் என்னுடைய iCloudக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோட வீட்டுக்கு வந்து இதை முழுசா ஒரு படமா தொகுத்து நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. ஒரு 3 மணி நேரம் கண்டென்ட், முழு கண்டென்ட் வெளியில் வந்திருக்கு. அதை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசம் இல்லாமல் அதை பண்ணிட முடியாது. ஸோ அவ்வளோ நேரம் அந்த எடிட்டிங் ரூம்ல அவர் தனியாக இருந்தாரா, எப்படி iCloudக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணார், இந்த மாதிரி கேள்விகள். இதையும் தாண்டி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை இயக்கி ஒரு படத்தையே வெளியே கொண்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு சினிமா துறையும் சரி, இந்த மாதிரி எடிட்டிங், இந்த மாதிரி பல பெரிய பெரிய படங்கள் நடக்கிற இடத்துலயும் பாதுகாப்புகள்லாம் இல்லாமல் இருக்கா? பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள், ஏன் சின்ன படங்களாக இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா 1.5 கோடி 2 கோடி 5 கோடியாக இருந்தாலும் அது பணம் தானே. அதனால் வந்து படத்தை தயாரிக்கிற வகையில் அது முழுக்க சினிமா துறையில் பாதுகாப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வலைதளங்களில் நிறைய பேர் இது விஜய் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் அது வந்து அவருடைய ஓட்டா மாறும் அப்படிங்கிறதுனால விஜயே வந்து வெளியிட சொல்லிட்டார். அறம் நாடு நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சினிமா தயாரிப்பாளர் மற்றும் சினிமா விமர்சகர் பாலாஜி பிரபு சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜனநாயகன் படம் திருட்டு விவகாரத்தை பற்றி தொடர்ந்து பேசிக்கிட்டு வரோம். இந்த விஷயத்தில் முக்கியமாக பார்க்கப்பட ஒரு நபர் ஃப்ரீலான்ஸ் எடிட்டர். அந்த எடிட்டரை வச்சு தான் இப்போ இந்த விசாரணைன்றது நவருது. எடிட்டர் மூலயமா தான் இந்த படம் வெளியே வந்ததாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு. சார், இது எப்படி பார்க்கறது? இந்த எடிட்டர் இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸுக்கு என்ன மாதிரி ரோல்லாம் ப்ளே பண்ணியிருக்காரு? இதுக்கு பின்னாடி உள்ள சில சந்தேகங்களும் இருக்குது. அதெல்லாம் என்ன சார்? இந்த எடிட்டர் சொல்லியிருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னா, சிஸ்டத்தில் பிட்டா வந்து ஜனநாயகன் படம் இருந்துச்சு. அதெல்லாம் நான் என்னுடைய iCloudக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் என்னோடய வீட்டுக்கு வந்து இதை முழுசாக ஒரு படமாக தொகுத்து நான் அதை வந்து ரிலீஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நிறைய சந்தேகங்கள் இருக்குது. ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்குது. இது எப்படி நடந்திருக்கக்கூடும், இதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் இருக்குது. அது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிரதீப் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்தினுடைய எடிட்டர். அவர் ஒரு முக்கியமான எடிட்டர். நிறைய திரைப்படங்களுக்கு வந்து எடிட்டிங் பண்ணியிருக்காரு. இப்போ பெரிய பெரிய படங்களுக்கு அவர் எடிட்டராக இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி முக்கியமான படங்கள், இந்த படத்தினுடைய தயாரிப்பு செலவே பார்த்திங்கன்னா ஒரு 500 கோடி ரூபா அப்படின்னா 500 கோடி ரூபா முதலீடு செய்யப்படும் இந்த படம். அந்த கண்டென்ட் மட்டும் மிஸ் ஆச்சுன்னா டோட்டலாகவே போட்ட பணமே லாஸ் ஆயிரும் போது அது அந்த அளவுக்கு பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் அந்த படத்தில் இருக்கிற எல்லாருக்குமே உண்டு. சினிமா துறையில் பார்த்திங்கன்னா நேர்மை ரொம்ப கடைப்பிடிப்பாங்க எப்போவுமே. அப்படின்னா ஒரு சின்ன தப்பு கூட செய்ய மாட்டாங்க, சபலப்படவே மாட்டாங்க. ஏன்னா சினிமா உண்மையாலுமே ஒருத்தர் நம்பி தான் வந்து சினிமா தொழிலே நடக்குது, அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படி இருக்க வகையில் இந்த படத்தினுடைய எடிட்டிங் ரூமு அது டோட்டலாகவே சிசிடிவி கேமராலாம் எல்லா பக்கமும் இருக்கும். அந்த எடிட்டிங், பெரிய படத்தினுடைய எடிட்டிங்கில் ரூம்னும் போது அதுக்குள்ளே வந்து கண்டவன்லாம் போயிட்டு வந்துட முடியாது. அது போகிறதுக்கு ஒரு அத்தன்டிகேஷன் வேணும். இவர் இன்னார் இதுக்காண்டி வந்திருக்காரு அப்படின்னா தான் அந்த எடிட்டிங் ரூமுக்குள்ளே போக முடியுங்கிற ஒரு சூழல் இருக்கும். பொதுவாக இந்த மாதிரி படங்கள் வந்து எடிட் பண்ணும்போது எடிட்டர், அவருடைய உதவியாளர்கள் 2 பேர் இல்லை 3 பேர் அவ்வளோதான் வேலை பார்ப்பாங்க. அந்த எடிட்டருக்கு ஒரு 10 உதவியாளர்கள் இருந்தால் கூட 10 பேரும் எடிட்டிங் பண்ண மாட்டாங்க. அந்த ரூமுக்குள்ளே எல்லாரும் இந்த படத்துக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. ஒரு படத்துக்கும் 4 பேர் 2 பேர்னு ஷிஃப்ட் பண்ணி வேலை பார்ப்பாங்க. ஸோ உதவியாளர்கள் அப்படின்னா இயக்குனர் போகலாம். இயக்குனரோட உதவியாளர்களே பார்த்திங்கன்னா ஒரு 2 பேருக்கு தான் இந்த எடிட்டிங் டிபார்ட்மெண்ட் அதனுடைய இன்சார்ஜ் வேலையை கொடுப்பாங்க. 10 உதவியாளர்கள் இருந்தால் கூட 2 பேர்ட்டு தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து கையில் இருக்கும். ஸோ இப்படி தான். ஸோ இதை இந்த இயக்குனர், அந்த எடிட்டரோட உதவியாளர்கள், இயக்குனரோட உதவியாளர்கள், இதை தாண்டி அதுக்குள்ளே யார் போவா அப்படின்னா டான்ஸ் மாஸ்டர் போவார். அவர் வந்து எப்படி டான்ஸ் கோரியோகிராஃபி பண்ணுறாருல, அவருக்கு தான் தெரியும் இது எப்படி வந்து அவர் கோரியோகிராஃபி பண்ணார்னு. அதை ஆர்டர் பண்ணுறதுக்கு டான்ஸ் மாஸ்டர் போவார். ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் வந்து அது ஃபைட் ஆர்டர் பண்ணுறதுக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபர் போவார். இது இல்லாமல் சினிமாவில் டெக்னிக்கலாக வந்து இந்த ரோப் ரிமூவிங் அது இதுன்னு பார்க்குறதுக்கு போட்டு காட்டுவாங்க. இது எந்த இடத்துல ரோப் ரிமூவ் பண்ணணும் இதெல்லாம் பார்க்குறதுக்கு அது சம்மந்தப்பட்ட துறை சம்மந்தப்பட்டவங்க போவாங்க. ஸோ இப்படி இருக்கிற ஹைலி கான்ஃபிடென்ஷியலான ஒரு இடத்துல இப்போ இந்த கைது செய்யப்பட்ட இந்த உதவி எடிட்டர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து சினிமா எடிட்டிங் இது இருக்குது பார்த்திங்களா, யூனியன், அதில் வந்து மெம்பர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவர் வந்து ஒரு ஃப்ரீலான்சராக வேலை பார்த்துருக்காரு. அதாவது யாருக்கு வேணாலும் கூப்பிட்டா போய் வேலை பார்க்குறது தான் ஃப்ரீலான்சர். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு உதவி எடிட்டர் தான் இவர்.
ஸோ பிரதீப் இன்னைக்கு வந்து பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் எடிட்டராக இருக்கார். ஒரு காட்சியை எடிட் பண்ணுறதுக்கு இந்த உதவி எடிட்டரை வந்து கூப்பிட்டதா சொல்கிறாங்க. ஒரு காட்சியை எடிட் பண்ணுறதுக்கு எதுக்கு இவரை கூப்பிட்டாங்க, அது என்ன தேவை வந்துச்சு, அந்த ஒரு காட்சியை வந்து எடிட்டரால் எடிட் பண்ண முடியலையா, இல்லை அதில் டெக்னிக்கலாக வந்து ரொம்ப விஷயங்கள் அதில் எடிட் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சா? அப்படி இருக்கும்போது இதில் அதாவது இந்த மாதிரி சூழ்நிலைகள் வரும். அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா சங்கர் மாதிரி பெரிய இயக்குநர்களாக இருந்தால் கூட டிஐயில் நிறையா விஷயங்களில் வந்து டவுட்ஸ் வரும். அப்போ அது துறை சார்ந்த வல்லுநர்கள்ட்ட கூப்பிட்டு அதை சரி பண்ண சொல்லுவாங்க, இல்லை கேட்டு தெரிஞ்சுட்டு இவங்க சரி பண்ணுவாங்க. அந்த மாதிரி இது வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடான சீனா, அதை எடிட் பண்ணுறதுக்கு இந்த உதவி எடிட்டர் வந்து அதுக்கு நல்ல டேலண்டான ஆளா, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி நிறைய படங்களுக்கு பண்ணியிருக்காரா, ஸோ எதுக்காண்டி அவரை கூப்பிட்டாங்க. ஸோ அப்படி கூப்பிட்டாங்க, சரி ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு. அவர் சொல்கிறது என்னென்னா ஒரு காட்சியை எடிட் பண்ணுறதுக்கு தான். இந்த படக்குழு இருக்குது பார்த்தீங்களா, அதில் இவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஸோ எதுலேயுமே இவருக்கு சம்மந்தம் கிடையாது. ஒரு காட்சி எடிட் பண்ண ஒருத்தர் போகிறாரு, ஒரு சிஸ்டமை ஆன் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த சிஸ்டமில் அந்த ஒரு காட்சியை மட்டும்தான் இவருக்கு வந்து அவைலபிளாக காமிப்பாங்க. இதுதாங்க நீங்கள் பண்ணணும், இந்த காட்சியை எடிட் பண்ணுங்க தான் சொல்லுவாங்க. இது இல்லாமல் ஜனநாயகன் படத்தில் மற்ற காட்சிகள்லாம் வந்து இவருக்கு எப்படி வந்து சோர்ஸ் பண்ண முடிஞ்சுது. அப்போ அந்த காட்சிகள்லாம் வந்து ஒரு பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணியிருப்பாங்க. நிச்சயமாக இப்போ நம்ம செல்ஃபோன் இருக்குது, அதில் ஒன்றுமே இருக்காது. நம்ம ஃபோட்டோ, டூர் போன ஃபோட்டோ, ஒன்றுமே இல்லாத விஷயமா இருந்தால் கூட நம்ம செல்ஃபோனை வந்து பாஸ்வேர்ட் போட்டு லாக் பண்ணுறோம். அப்படி இருக்கிறம்போது 400 கோடி 500 கோடி போட்ட ஒரு படத்தினுடைய முதலீடு அது ரொம்ப முக்கியம் போது நிச்சயமாக பாஸ்வேர்டு இருக்குமே, அந்த பாஸ்வேர்டு எப்படி வந்து ஓப்பன் பண்ண முடிஞ்சது. சரி, அது ஓப்பன் பண்ணி எடிட் பண்ண கொடுத்தாங்கன்னு சொன்னால் கூட, இப்போ நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன், அது அவர் எடிட் பண்ணுறாருல, அந்த நேரத்தில் எடிட்டரோட உதவியாளர்கள் யாருமே அவர் கூட இல்லையா, கண்காணிக்கிறதுக்குன்னு இருப்பாங்கல்ல, டைரக்டரோட உதவியாளர்கள் யாருமே அவர் கூட இல்லையா, இல்லை அந்த யூனிட்டில் வேறு யாருமே அவர் கண்காணிக்கலையா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேனே, ஒரு 10-20 கோடி ரூபா ஒரு இடத்துல இருக்குது, அதை கவுண்ட் பண்ணுறதுக்கு ஒரு மிஷினு, அது 2 பேரை கொண்டு வந்து கவுண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ அந்த கவுண்ட் பண்ணும்போது அவங்க அந்த படத்தை வந்து திருடிடக்கூடாது, கையாடல் பண்ணிடக்கூடாதுன்னு கவனமாக இருக்கிறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா அந்த பணத்துக்கு சொந்தக்காரர் முக்கியமான நம்பிக்கையான ஆட்கள் ஒரு 2-3 பேரோ 4 பேரோ கண்காணிக்கிறதுக்கு போட்டிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி இவர் எடிட் பண்ணும்போது போடலையா, யாருமே போடலையா, இதெல்லாம் நிறைய சந்தேகங்கள். இதை தாண்டி என்ன அப்படின்னா அவர் சொல்கிற விஷயம் அப்படின்னா, பிட்டாக வந்து ஜனநாயகன் படத்தினுடைய காட்சிகள் வந்து சிஸ்டத்தில் இருந்துச்சு, அந்த பிட்டாக இருக்கிற காட்சிகளை வந்து என்னுடைய iCloudக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறேன். iCloudக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுனா ஒரு 3 மணி நேரம் கண்டென்ட், முழு கண்டென்ட் வெளியில் வந்திருக்கு, அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு கால அவகாசம் இல்லாமல் அதை பண்ணிட முடியாது. ஸோ அவ்வளோ நேரம் அந்த எடிட்டிங் ரூம்க்குள்ள அவர் தனியாக இருந்தாரா, எப்படி iCloudக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், இந்த மாதிரி கேள்விகள். இதையும் தாண்டி இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, iCloudக்கு பிட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது இவரால் எப்படி வந்து ஒரு ஆர்டராக அசம்பிள் பண்ண முடிஞ்சது, முழு படமாக எப்படி அசம்பிள் பண்ண முடிஞ்சது. ஒன்லைன் சொல்லுவாங்க, சீன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் யாருக்கு தெரியும் அப்படின்னா டேரக்டருக்கு தெரியும், டேரக்டரோட உதவியாளர்களுக்கு தெரியும், எடிட்டரோட உதவியாளர்களுக்கு தெரியும். இது தவிர்த்து சீன் ஆர்டரில் அவ்வளோ டீட்டெயிலிங் வந்து மற்றவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த நபர் உதவி எடிட்டர் அந்த குழுவே சாராதவர், அவருக்கு இந்த கதையே தெரியாது, என்ன ஏதுனே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி வந்து உதிரிகளை வந்து ஒன்றா அடுத்தடுத்த ஆர்டரில் தொடுக்க முடியும், முழு படமாக கோர்க்க முடியும், இந்த கேள்விகள்லாம் இருக்குது. இதையெல்லாம் தாண்டி ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வெளிவந்த லீக்கான ஜனநாயகன் படம் ஒரு ஹெச்டி குவாலிட்டினா முழுசாக மாஸ்டரிங் பண்ண ஒரு படம் தான் ஹெச்டி குவாலிட்டி. படத்துக்கு முன்னாடி இருந்த ஆமாம், வெளியிடுறதுக்கு தகுதியான படம், அதாவது இப்போ ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு உள்ள கண்டென்ட்டு. அந்த மாஸ்டரிங்னா அந்த சவுண்டு பிக்சர் எல்லாம் தனித்தனியாக கியூபுக்கு போய் கியூபில் மாஸ்டரிங் பண்ணுவாங்க, அங்கே தான் மாஸ்டரிங்கே பண்ணுவாங்க. ஸோ அப்படி மாஸ்டரிங் பண்ணப்பட்ட ஒரு ஹெச்டி குவாலிட்டி படம் அது எப்படி சிஸ்டத்தில் கிடச்சிது, அதுவும் உதிரியாக எப்படி வந்து ஒன்றா கோர்க்க முடிஞ்சது. 2 மணி நேரம் 3 மணி நேரம் 2 நிமிஷம் ஓடுறதா சொல்கிறாங்க படம் பார்த்தவங்க. ஸோ முழு படம் அது வந்திருக்கு அப்படின்னும்போது இது பலவிதமான சந்தேகங்கள் இதுக்குள்ளே இருக்குது. இது இன்றைக்கி சைபர் கிரைம் போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா அவரை விசாரிச்சிருக்கிறாங்க. அது இல்லாமல் அவரை சார்ந்து ஒரு 2 பேரை கைது பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடியே வந்து அப்லோட் பண்ண வகையில் ஒரு 6 பேரை கைது பண்ணியிருக்கிறாங்க. ஸோ விசாரணைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா அந்த குற்றவாளி முழு கண்டென்ட் அவர் கையில் கிடச்சிருக்கணும். அது எப்படி கிடச்சிது அப்படின்னா, அந்த கண்டென்ட் வந்து முழு கண்டென்ட் மாஸ்டரிங் பண்ண கண்டென்ட் அது வந்து தயாரிப்பாளர்கிட்ட இருக்கலாம், இயக்குனர்கிட்ட இருக்கலாம், அதாவது அந்த தயாரிப்பு எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசராக இருக்கார் இல்லையா, அந்த ஒரு நம்ம ரூட்ஸ் ஜெகதீஷ் பழனிசாமி, அவர்கிட்ட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்படி ஒரு ஃபிசிக்கல் கண்டென்ட்னா ஒரு ஹார்ட் டிஸ்கோ ஒரு பென் ட்ரைவோ ஏதோ ஒன்று வந்து சர்க்குலேஷனில் இருந்திருக்கு, எங்கேன்னு சர்க்குலேஷனில் இருந்திருக்கு. அப்படி தான் வந்து இந்த கண்டென்ட் வந்து
வந்து எடுக்கப்பட்டிருக்குமோ அப்படின்ற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஸோ முழு படமும் எடுத்துட்டோம் அப்படின்னும் போது அது அந்த குற்றம் வந்து அவர் மேலே முழுசாக பாஞ்சிச்சுன்னா தண்டனை ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தெரியாமல் நான் விட்டு இருந்துச்சு, நான் எடுத்துட்டேன், நான் கோர்த்துட்டேன், அதனால் வந்து நான் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக பண்ணிட்டேன், நான் ஒரு விஜய் ரசிகன் அப்படின்னு சொல்லி குற்றத்துலேருந்து தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்காண்டி இப்படி சொல்கிறாரா அப்படிங்கிற கோணத்துலையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இதுதான் இப்போ இன்றைக்கி வெளியில் வந்திருக்க அந்த குற்றவாளியை பிடிச்சிருக்காங்க. சைபர் கிரைம் போலீஸ் வந்து விசாரணை பண்ணிகிட்டு இருக்காங்க. மேலும் விசாரணை அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகும்போது இன்னும் பல விஷயங்கள் வெளியில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து அந்த எடிட்டர் சொன்ன தகவல்களுக்கும் ஆனால் ஒரு சினிமாவில் ஒரு படம் எப்படி வரும்ன்றதுக்கும் பல முரண்பாடுகள் இருக்குதுன்னு நீங்கள் சொல்ல விதத்திலே புரியுது சார். இதற்கிடையே அப்போ யாருமே அறிமுகமே இல்லாத ஒரு நபர் ஒரு சீனுக்காக வந்து எடிட் பண்ணவர் இவ்வளோ பெரிய வேலையை செஞ்சுருக்காருன்னா அப்புறம் அவரை இயக்குனது யார் அப்படின்ற ஒரு சந்தேகங்களும் வெளிப்படையாக நிறைய பேர் பேசுகிறாங்க சார். நிறைய பேர் பேருங்களையும் சொல்கிறாங்க. அதை எப்படி சார் பார்க்குறது? ஒரு நபர் ஒரு ஃப்ரீலான்ஸ் எடிட்டரை இயக்கி ஒரு படத்தையே வெளியே கொண்டு வர முடியுமா? அந்த அளவுக்கு சினிமா துறையும் சரி, இந்த மாதிரி எடிட்டிங் இந்த மாதிரி பல பெரிய பெரிய படங்கள் நடக்கிற இடத்துலையும் பாதுகாப்புகள்லாம் இல்லாமல் இருக்கா? இல்லை இந்த படத்துக்கு மட்டும்தான் இந்த மாதிரி நடந்திருக்கா? எப்படி சார் பார்க்குறது? பாதுகாப்பு இல்லைன்னு நம்ம சொல்ல முடியாது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய படங்கள், ஏன் சின்ன படங்களாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா 1.5 கோடி 2 கோடி 5 கோடியாக இருந்தாலும் அது பணம் தானே. அதனால் வந்து படத்தை தயாரிக்கிற வகையில் அது முழுக்க சினிமா துறையில் பாதுகாப்பு இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வலைதளங்களில் நிறைய பேர் இது விஜய் வந்து சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல, எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணால் அது வந்து அவருடைய ஓட்டா மாறும் அப்படிங்கிறதுனால விஜயே வந்து வெளியிட சொல்லிட்டார் அப்படின்லாம் நிறைய பேர் பேசிட்டு. ஆனால் இன்னொரு பக்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் படத்துக்கே எலெக்ஷன் அன்றைக்கே படத்தை விட்டு இருந்தாலும் படம் மொக்க தான் அப்படின்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இல்லை, நம்ம ஒரு தயாரிப்பாளராக இருந்து சினிமா துறையிலேருந்து அது நம்ம பேசினா சரியாக வராது. ஏன்னா வெளி வராத படம், வெளி வந்திருந்த படமாக இருந்தால் விமர்சனங்கள் பண்ணலாம். நிறைய பேர் விமர்சனமே பண்ணிட்டு இருக்காங்க அந்த படத்தை பற்றி. ஸோ அதான் நான் சொல்கிறேன்ல, இந்த படம் வந்து விஜயே வெளியிட்டுட்டார் அப்படின்லாம் நிறைய பேர் இன்றைக்கி வலைதளங்களில் பேசிகிட்டு இருக்காங்க. நம்ம எந்த இடத்துலையுமே அதை சொல்லவே இல்லை. ஏன் அப்படின்னா ஒரு சினிமாவில் அந்த ஒரு படம் உருவாகிறதுக்கு என்ன கஷ்டங்கிறது எல்லாருக்குமே தெரியும். சினிமாவில் இருக்கிற ஒரு ப்ரொடக்ஷன் பாய்லேருந்து லைட் பாய்லேருந்து ஒத்துழைச்சா மட்டும்தான் ஒரு படத்தை வந்து உருவாக்க முடியும் போது நிச்சயமாக அதை விஜய் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் கேட்ட கேள்வி என்னென்னா, இது வந்து இதுக்கு பின்னாடி ஏதாவது சதி வேலை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி தான் நீங்கள் கேட்டீங்க. அது என்ன இருக்குங்கிறது இப்போதைக்கு நம்ம வந்து வெளிப்படையாக சொல்ல முடியாது. என்ன நடந்திருக்கலாம், என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குது, ஒரு படம் இப்படி முழுசாக வெளியில் வர முடியுமா, விட்டு எடுத்துங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம். போலீஸ், அதாவது சைபர் கிரைம் போலீஸ்னுடைய விசாரணையில் தான் அது வெளியில் வரும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஆதவர்ஜனா பார்த்தீங்கன்னா இது வந்து எல்முருகன், உதயநிதி 2 பேரும் கூட்டாக சேர்ந்து தான் வெளியிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அபாண்டம்ங்கிறது வந்து இப்போ வந்து தெளிவாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சென்சாருக்கு கொடுத்த கண்டென்ட் வந்து லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. இன்னொரு பக்கம் கியூப்லேருந்து இந்த கண்டென்ட் லீக் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அந்த அப்போவே நம்ம என்ன சொன்னோம்னா, இது தயாரிப்பாளர்கிட்ட இருந்த ஒரு கண்டென்ட் தான் ஏதோ ஒரு வழியில் தயாரிப்பாளருக்கே தெரியாமல், அந்த படக்குழுக்கே தெரியாமல் லீக் ஆயிருக்கு. சில நேரங்கள் எப்படின்னா, நீங்கள் என்னதான் நீங்கள் வலை போட்டு வேலி போட்டு நீங்கள் சிசிடிவி கேமரா எல்லாம் வச்சுருந்தா கூட இந்த தவறு பண்ணணுங்கிற எண்ணத்தோட ஒரு சிலர் வந்து திரிவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இது சிக்கும் போது அதை ஆட்டோமேட்டிக்காகவே எடுத்துருவாங்க அவங்க. அது அவங்களுடைய நோக்கமே என்னென்னா அதை வந்து எடுத்து அதை வெளியில் விடுறதா தான் இருக்கும். அதில் காசு பார்க்குறதாகவும் இருந்திருக்கலாம், காசு கைமாறிச்சா அப்படிங்கிறதும் நமக்கு தெரியாது. ஸோ மொத்தத்தில் ஒரு பெரிய படத்தினுடைய கண்டென்ட்டு வெளியில் வந்திருக்கு. பாதுகாப்பு இல்லாமலாம் இல்லை, பாதுகாப்பு இருக்குது சினிமா துறையில். ஆனாலும் இது வந்து எப்படின்னா, இது மிகப்பெரிய ஒரு உதாரணமாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஜனநாயகன் படத்துக்கு நடந்திருக்கணும் போது அடுத்தடுத்த படங்கள், பெரிய பெரிய படங்கள்லாம் தயாரிக்கப்படுது தமிழ் சினிமாவில். அதுக்கு இன்னும் வந்து அலர்ட்டாக இருக்கணும், இன்னும் வந்து நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்றத நம்ம கவனத்தில் கொண்டு செயல்படணும். ஓகே சார், வருங்காலங்களில் விசாரணை எதை நோக்கி போகிறதுன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்து பதிலளித்ததுக்கு நன்றி சார். நன்றி.